சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டம் ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். இந்த கூட்டம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை மாநகராட்சிக்கான செப்டம்பர் மாதத்திற்கான மாமன்ற கூட்டம் சென்னை மேயர் பிரியா தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 68 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பிருப்பதாக மாநகராட்சி தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக முக்கியமான தீர்மானங்களை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியினுடைய சொத்து வரி மீண்டும் உயரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 6% வரை சொத்து வரி உயர்த்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக கடந்த 2022ஆம் ஆண்டுதான் சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது 6% வரை உயர்த்துவதற்கு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொத்து வரி என்பது சொத்துக்களின் அளவு மற்றும் மண்டலங்களை பொறுத்து தமிழகம் முழுவதும் மாறுபட்டிருக்கிறது. சென்னையை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு குடியிருப்புகளுக்கான சொத்து வரி என்பது 50%இலிருந்து 150% உயர்த்தப்பட்டது. இடம், கட்டடத்தின் அளவை பொறுத்து மக்களுக்கான சொத்து வரியில் வித்தியாசம் இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக சொத்து வரி உயர்த்தல் தொடர்பாக உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் டவுன் பஞ்சாயத்து இயக்குநர்கள் சார்பில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உள்ளாட்சி நிர்வாகம் மண்டல இயக்குநர் கடந்த 5ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 6% சொத்து வரி உயர்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல பொது இடங்களில் குப்பைகளை கொட்டக்கூடிய நபர்களுக்கு அபராதத்தை உயர்த்துவதற்கு சென்னை மாநகராட்சி கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கட்டிட இடிபாடுகள் 1 டன் வரை கொட்டினால் 2000 5,000 அபராதம் உயர்த்தப்படுகிறது. மரக்கழிவை பொறுத்தவரை பொது இடத்தில் கொட்டுதல் 200 2000 உயர்த்தப்படுகிறது. பொது இடத்தில் திட கழிவுகளை எரித்தல் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக அபராதம் அதிகரிக்கப்படுவதாக கூட்டத்தில் தெரிவித்தார்கள். வியாபாரிகள் குப்பை தொட்டி குப்பை கூட இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு 100 ரூபாயிலிருந்து 1000 இந்த அபராதத்தை விதிக்க மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். இடத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தினால் தூய்மைப்படுத்தாமல் இருந்தால் 5000 அபராதம் வசூலிக்க சென்னை மாநகராட்சியினுடைய தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். அதே போல புதிய இடங்கள் இருக்கக்கூடிய கழிப்பறைகள், அம்மா உணவகம் உட்பட பல்வேறு கட்டிடங்களை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு உட்பட 68க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இந்த மாமன்ற கூட்டத்திலே நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினீஷ்.